முதலாவதாக தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக மெய் துதிக்கிறோம் அப்பா, மெய் சோத்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் அடியாளோடு நீர் பேசும் அப்பா. உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பியறலும் கர்த்தாவே. ஆண்டவரே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறீர். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீரே தொடக்கம் முதல் முடிவு வரை யாவரையும் நீர் காத்துக்கொள்ளும். திரு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எந்த விதத்திலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடி நீர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமதகப்பனே, ஆமேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தரின் அற்புத கிரியைகள். அவர் நமக்கு செய்த அற்புத கிரியைகளில் நான் ஒரு 4 அற்புத கிரியைகளை எடுத்திருக்கிறேன். முதலாவது, கர்த்தரின் அற்புத கிரியைகள் இவ்வளவுதானோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்தாங்க, கேள்விகள் கேட்டார்கள். அந்த கேள்விகளுக்கு கர்த்தர் பதிலளிக்கிறார். கர்த்தர் எப்படியெல்லாம் நமக்கு செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும்போது, முதலாவது தடைகளை விலக்கும் கர்த்தரின் கிரியை. எங்கெல்லாம் தடை இருக்கோ அப்போ நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது தடைகளை விலக்குகிறவர் உங்களுக்கு முன் செல்கிறார். அவர் உங்கள் வேண்டுதலின் சத்தத்திற்கு என்ன செய்வார்? செவி கொடுப்பார், தடைகளை விலக்குவார் என்று சொல்லி மீகா 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த வசனங்கள் நமக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கும். 2ஆம் அதிகாரம் 13வது வசனம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். 5 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார். 2வது, அவர் என்ன செய்வாராம்? வாசலால் உட்பிரவேசித்து, தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார். 3வது, ராஜாவாக அவர் நமக்கு முன்பாக போவார். 4வது, கர்த்தர் அவர்கள் முன்னணியில் கடந்து போவார். 4 காரியம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. தடைகளை விலக்குகிறவர் எப்படி நமக்கு அந்த தடைகளை விலக்குகிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிக்க மோசையினால் வழி நடத்தப்பட்டார்கள். வராந்திரத்தின் வழியாக அவர்கள் வழி நடத்தப்படும் பொழுது அவர்களை எப்படி ஆண்டவர் வழி நடத்தினார் பாருங்க. பகலின் மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். அதாவது யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் அவர்களோடு கூடவே கடந்து போகிறார், அவர்களை வழி நடத்தினார். அப்படி வழி நடத்தி வரும்போது அவர்களுக்கு முன்பாக நின்றது, தடையாக நின்றது செங்கடல். பின்னாக வந்தது பார்வோனுடைய சேனைகள். அவங்கள ஓடி வந்து பிடிச்சிடணும், இஸ்ரவேல் ஜனங்களை பழையபடியே நம்ம நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வேலை செய்ய வைக்கணும், இங்கே வேலை செய்ய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பின்தொடர்ந்து வருகிறார்கள். இப்போ 2 பக்கமும் அவர்களுக்கு முன்னேறி செல்ல விடாதபடி தடைகள் வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் எப்படி செயல்பட்டார் என்று நம்ம பார்க்கும்போது, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்ன, செங்கடல் முன்னால் இருக்குது. அப்போது மோசேயை பார்த்து சொல்லுகிறார், சமுத்திரத்தின் மேல் உன் கையை நீட்டு அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் என்ன செய்கிறான், கையில் இருக்கிற கோலை என்ன செய்கிறான், நீட்டுறான். நீட்டின உடனே என்ன நடக்குது, அந்த சமுத்திரம் அப்படியே நடுவாக வெட்டாந்திரையிலே நடந்து போனான். இஸ்ரவேல் புத்திர 22ஆம் வசனம் 14-22, இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. யோசித்து பாருங்க, இந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த கடல் தண்ணியை அப்படி மதில் மாதிரி நிற்குதான். நடுவில் வெட்டாந்திரையாக இருக்கான். அந்த வெட்டாந்திரையில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து மோசேக்கு பின்னாக கடந்து போகிறார்கள். அவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோன் சேனையும் அந்த வெட்டாந்திரையின் வழியாக தான் நடந்து வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று பாருங்கள். 24வது வசனம், கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில்
கர்த்தர் அக்கினியும் மேகவுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து என்னெல்லாம் செய்தார்னு பாருங்கள். அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அந்த பார்வோனுடைய சேனைகள் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்முடைய இராணுவம் என்ன செய்யப்படுது, அவரால் பிடிபடுத்த வருத்தத்தோடு இந்த ரதங்களை ஓட்ட வேண்டியது இருக்குது. ஏன்னா ரதம் சரியாக உருள மாட்டேங்கி, அப்படியே உருண்டாலும் அந்த சக்கரங்கள்லாம் கலண்டு ஓடுது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு நம்ம என்ன செய்வோம், ஓடி போயிடுவோம்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் பார்வோன் என்ன சொல்கிறான், முன்னேறி செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள முன்னேறி செல்ல அனுப்புகிறான். அப்படி அவங்க செல்லும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்து விட்டார்கள், அந்த ஜலத்தை கடந்து விட்டார்கள். எப்படின்னா அவங்களுக்கு முன்னால் அக்னி ஸ்தம்பம் இருக்குது, அதனால் அவங்களுக்கு வழி தெரியுது. இவர்களுக்கு முன்னாக இருந்தது மேகஸ்தம்பம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாக இருப்பது மேகஸ்தம்பம். இந்த மேகஸ்தம்பம் வந்தால் இரவில் எப்படி இருக்கும், இருட்டாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது. அதனால் அவங்களுக்கு வழியும் தெரியல, கடலுக்குள்ளே நடந்து வராங்க. இவ்வளோ பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் அவங்க நடந்து வராங்க தைரியமாக. ஏன்னா பார்வோன் அவர்களை விரட்டுறான், போங்க போங்க போங்க, அவங்களை எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி. அதனால் அவங்க சேனையோடு உள்ளே போகிறாங்க. சேனைகள் கலங்கடிக்கப்படுகிறது. ஆனாலும் எவ்வளவு தடை வந்தாலும் அந்த பார்வோன் சேனை என்ன செய்து முன்னேறி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடலை என்ன செய்து விட்டார்கள், கடந்து விட்டார்கள். அவர்கள் கடந்து வெளியே ஏறின உடனே திரும்பவும் கர்த்தர் என்ன செய்கிறார், மோசேயை நோக்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டுன்னார். அவன் பழையபடியும் என்ன செய்கிறான், கையை நீட்டுதான். நீட்டின உடனே விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாக என்ன செஞ்சுதான், திரும்பி வந்தது. இப்படி தூண் மாதிரி நிற்குது இல்லையா, இந்த பக்கம் மதில் மாதிரி நிற்குது, கோட்டச்சோர் மாதிரி நிற்குது. அப்படியே டம்முன்னு என்ன செய்யும், விழுது. நடுவில் யார் வாரா, இஸ்ரவேலர் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. உள்ளே இருக்கிறது யார், பார்வோனுடைய சேனை. இந்த எகிப்தியர் அதற்கு முன்பாக ஓடி பார்க்குறாங்க, முடியல, அவங்களால வெளியே வர முடியல. அவ்வளோ பேரும் என்ன செய்கிறாங்க, கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார்னு 27வது வசனத்தை கடைசியில் பாருங்கள். எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் அந்த ஜலம் என்ன செய்து விட்டது, மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் என்ன செய்யவில்லை, தப்பவில்லை. இப்போ கர்த்தர் தடைகளை என்ன செய்கிறார், விலக்குகிறார். முதல்ல சிவந்த சமுத்திரம் என்ற தடையை முதல்ல விலக்கி வெட்டாந்திரையை உண்டாக்கி அதன் வழியாக கடந்து போகச் செய்கிறார். ரெண்டாவது பார்வோன் சேனை விரட்டிக்கிட்டு வர்றாரு, அதில் ஒரு ஆள் கூட மிஞ்சலையாம். அவ்வளோ பேரும் என்ன செய்து விட்டார்கள், அந்த கடலில் கவிழ்க்கப்பட்டு விட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவ்வாறு கர்த்தர் என்ன செய்வாராம், தடைகளை விலக்கி நமக்கு அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு செய்தாரோ அதே போலதான் கர்த்தர் நம்மையும் என்ன செய்வாராம், தடைகளை விலக்குகிறவர், நமக்கு முன்னாக செல்வார், அவரே நம்மை வழி நடத்துவார். ரெண்டாவது, கடலின் கொந்தளிப்பை அமர்த்தி கர்த்தரின் அற்புத கிரியை நம்ம பார்க்கலாம். இது எங்கே இருக்குன்னா, மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35 41 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது லூக்காவில் 8ஆம் அதிகாரம் 22 25 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் எப்படி சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சாயங்காலத்தில் நம்ம எல்லாம் அக்கறைக்கு போவோம். இப்போ இங்கே இந்த பக்கம் இருக்கோம், இங்கேருந்து என்ன செய்வோம், அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி அவர்களை அழைக்கிறார் இயேசுவானவர் சீஷர்களை. உடனே சீஷர்களும் படகுல ஏறுறாங்க, இயேசுவும் ஏறுகிறார். படகுல ஏறி அவங்க எப்போவும் என்ன செய்வாங்க, கடலில் பிரயாணம் பண்ணுறது அவங்களுடைய பழக்கம்தான். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்திற்கு கடல் மூலமாக தான் அவங்க பிரயாணம் பண்ணுவார்கள். படகுகள் மூலமாக கடலில் பிரயாணம் பண்ணுகிறவர்கள். அவர்களுடைய தொழில் ஸ்தலம், அவங்க வேலை என்னது, மீன் பிடிக்கிற வேலை. அவங்க தொழில் ஸ்தலமும் எது தான், இந்த கடல் தான். அப்படிப்பட்ட இடத்துல அவங்க படகுல போகும்போது திடீர்னு கடல் என்ன செஞ்சாங்க, கொந்தளிக்குது, காற்று பலமாக அடிக்குது.
அதனால் அந்த தண்ணி வந்து படகு மேலே மோதி அடிக்குது. அலை வந்து படகு மேலே மோதி அடித்து படகுக்குள்ளே தண்ணி உள்ளே போகுது. அப்படி படகு அமிழத்தக்கதாக வருது. அந்த நேரத்தில் இயேசுவானவரோடு சேர்ந்தா சீஷர்கள் அந்த படகுல ஏறினாங்க. இயேசுவானவர் என்ன செய்தார், அந்த படகின் பின்னணியத்தில் அவர் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 38வது வசனம் பாருங்கள். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். இவங்க பயந்து நடுங்கிறாங்க. காற்றையும் கடலையும் பார்த்து, அதாவது சூழ்நிலையை பார்த்து நம்ம பயப்படுவோம். இயேசுவானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அவரை போய் எழுப்புகிறாங்க. எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கு. லூக்காவில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஐயரே 8:24 அவர்கள் அவரிடத்தில் வந்து ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து உடனே என்ன செய்கிறாரு, காற்றை அதட்டுகிறார். எப்படி அதட்டுகிற, கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அமைதிப்படுத்துகிறார். உடனே காற்றும் அமைதியாயிற்று, கடலும் கொந்தளித்ததை நிறுத்திச்சு. உடனே இந்த மக்கள், அதை கண்ட மக்கள் என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க. என்னடா, காற்றை பார்த்து அதட்டுறாரு, கடலை பார்த்து இறையாதே அமைதலாருன்னு சொல்கிறாரு. உடனே எல்லாம் அப்படி சொன்னபடி கீழ்ப்படி. மனுஷன்தான் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். ஆனால் இயற்கை கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்து கீழ்ப்படுகிறது என்பதை அவர்கள் அன்றைக்கு பார்த்து அதை பயப்படுறாங்க. அப்புறம் அவங்க வந்து இது என்ன இப்படி இது கீழ்ப்படுகிறதுன்னு சொல்லி பயந்து நடுங்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அவர்களை பார்த்து, 40வது வசனம், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று, நான் தான் இருக்கேனே, ஏன் உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்று சொல்கிறார். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, காற்றும் கடலும் உமக்கு கீழ்ப்படுகிறதே என்று பார்த்து நாங்கள் நடுங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க. அதனால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கடல் கொந்தளிச்சு நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம தைரியமாய் அந்த படகுல போகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் எந்த சூழ்நிலையும் என்ன செய்து விடுவார், எளிதாக மாற்றி விடுவார். காற்றை பார்த்து அதட்டுகிறார், கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அமைதிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். இம்மானுவேலின் தேவன் நம்மோடு இருக்கிறார் இல்லையா? அதனால் அப்படிப்பட்ட தேவனை நாம் தெய்வமாக கொண்டபடியால் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த கடல் கொந்தளித்தால் என்ன, அந்த அலைகள் மோதி அடித்தால் என்ன, ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு என்ன செய்யாது, ஒருபோது விலகாது. அவர் நம்மை பாதுகாத்து கொள்வார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் இந்த சீஷர்களைப் போல என்ன செய்யக்கூடாது, அவிசுவாசிகளாக இருக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் வருத்தப்படுகிறார். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவங்க எதை பார்த்து பயந்தாங்க, இவருக்கு என்னடா காற்றும் கடலும் கீழ்ப்படிதே அப்படி சொல்லி அதை பார்த்து பிரமித்தார்களாம். விசுவாசத்தை அவர்களுக்கு உணர்த்துகிறார், கண்டிக்கிறார். அது அவிசுவாசியாய் இராதேன்னு சொல்கிறார். நம்ம எப்பவும் கர்த்தருக்குள் நம்மை பலப்படுத்துகிறோன்னா நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருந்தால் சூழ்நிலைகளை பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் பயப்படவே கூடாது. 3வது, கர்த்தரின் அற்புதம் எதில் நடக்குன்னா, கர்த்தரை நம்புகிறதுல கர்த்தருடைய கிருபையை நம்ம கிரியையை நம்ம பார்க்கலாம். கர்த்தரை முழுவதுமாக நம்ப வேண்டும். இதில் 2வதுல கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். 3வதுல கர்த்தரை முழுமையாய் நம்ப வேண்டும். இதுக்கு எது சார்ந்து சொல்லப்பட்டிருக்குன்னா, மார்க் 5:35-43 வரைக்கும் இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஜபாலய தலைவன் யவீரு என்பவன் இயேசுவை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கான். அவர் வியாதியஸ்தர்களெல்லாம் சுகப்படுத்துவார்னு அவன் கேள்விப்பட்டிருக்கான். அதனால் அவன் என்ன செஞ்சான், இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்து தன்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறார், நீ வந்து என் பிள்ளையை தொட்டு சுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல வந்து மண்டாடி கேட்கும்போது ஆண்டவர் மனதுருக்கி நான் வர்றேன்னு சொல்லி அவர் அந்த யவீரோட இயேசு கிறிஸ்து கூட நடந்து வருகிறார். அப்படி அவர் நடந்து வரும்பொழுது
திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னால் போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு ஸ்திரீ கேட்குறா, இவ்வளோ கூட்டம் போதே எங்கன்னொடனே இயேசுவானவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி அவளுக்கு சொல்லப்படுது. அவள் யாருன்னா 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. தன் சம்பாத்தியத்தை எல்லாம் ஆஸ்பத்திரிக்கும் மருத்துவர்களுக்கும் கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. வியாதி சுகமாகவே இல்லை, பணம் எல்லாம் செலவழிஞ்சு போயிடுச்சு, ஒன்றுமே கிடையாது. அப்பொழுது அவளுக்கு ஒரு விசுவாசம் வருகிறது. என்ன விசுவாசம் பாருங்கள், மார்க் 5:27 அவள் சொல்லுகிறார், நான் அவருடைய வஸ்திரங்களை யாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் என்ன செய்வேன், சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டமாக இருக்குது. அதுக்குள்ளே அவங்க தீட்டு என்று சொல்லி அவங்கள ஒதுக்குவாங்க. ஆனாலும் அவள் தைரியமாக விசுவாசத்தோடு ஜனக்கூட்டத்துக்கு உள்ளே போய் இயேசுவின் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். தொட்ட மாத்திரத்திலே அவளுடைய வியாதி என்ன செய்து விட்டது, சுகமாகிவிட்டது. உதிரத்தின் ஊறல் நின்று போயிடுச்சு அப்படின்னு வேதம் சொல்லுது. அதாவது ப்ளீடிங் இருந்துச்சு, அது டக்குன்னு நின்றுட்டு அப்படி அவள் ஆரோக்கியமாயிட்டாள். அதை அவள் சரீரத்தில் உணர்ந்தாள். அவ்வளோ நேரம் கடும்பாடுபட்டுக்கிட்டு இருந்தவா அது டக்குன்னு நின்ன உடனே அவளுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைத்தது போல் இருக்கும். உடனே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாள். உடனே இயேசுவானவர் கேட்குறார், என்னை தொட்டது யார்? அது பயங்கர கூட்டம். உடனே மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளோ பேர் நெருக்கிக்கிட்டு வராங்க, என்னை தொட்டது யாருன்னு எப்படி கேட்குறீரு அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. வல்லமை இயேசுவின் இடத்திலிருந்து எந்த நேரத்துலையும் வரும். அப்படி வரும்போது இந்த ஸ்திரீ என்ன செய்கிறா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். தொட்ட மாத்திரத்திலே அவள் வியாதி நின்று சுகமானாள். அவளுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். 34வது வசனத்தில் பாருங்கள், அவள் பயந்து போய் அவருக்கு முன்பாக நிற்கிறாள். உண்மையெல்லாம் சொல்கிறான். சொல்லும்போது ஆண்டவர் அவளை பார்த்து, 34வது வருஷம், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிருன்னு அவளுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அவளுக்கு சுகம் கொடுக்குறார். இந்த நேரத்தில் இந்த யவீருவினுடைய வீட்டில் இருந்து கொஞ்சம் மனுஷர் அந்த யவீருவை பார்த்து, நீர் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உம்முடைய மகள் மரித்து போனாள். ஏன்னா மரணாவஸ்தை தான் பட்டுக்கிட்டு இருந்தா, இப்போ மரித்து போயிட்டாள், எதுக்கு நீர் இயேசுவானவரை கூட்டிகிட்டு வாரீரு அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்கள் யவீருவினிடத்தில் சொல்கிறார். அவனுடைய விசுவாசத்தை கரைத்து அவிசுவாசமாகிறதுக்கு சொல்கிறாங்க. அப்போ இயேசுவானவர் அவனை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள், மார்க் 5:36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ பயப்படாத, விசுவாசத்தோடு இரு, நிச்சயமாக என்ன செய்யப்படும், உன் மகள் சுகமாவாள் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். நீ விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் யவீருவின் வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது ஆண்டவர் 3 பேரை கூப்பிட்டு போகிறார். பேதுரு, யோவான், யாக்கோபு, அவருடைய சீஷர்கள் 3 பேர். அப்புறம் அந்த பிள்ளையினுடைய தாய் தகப்பன். இங்கே 5 பேர் மட்டும் உள்ளே என்னோட வாங்கன்னு சொல்லி பிள்ளை இருக்கிற ஸ்தலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். இப்போ பிள்ளையை சுற்றி நிறைய பேர் உட்காந்து சொந்தக்காரங்களாம் அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு, பிள்ளை தூங்கலை, நித்திரையாக இருக்கிறாள். அவங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும், செத்து போன பிள்ளையே தூங்கிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் கொஞ்சம் நகைப்பார்கள். அவர்களுக்கு விசுவாசம் இல்லை என்பதை கர்த்தர் அறிந்து இந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்களை வெளியே போகும் பண்ணி, பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து 41வது வசனம், தலித்தாகுமி என்றார். அதுக்கு என்ன அர்த்தம், சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாம். உடனே அந்த சிறு பெண் என்ன செய்தா, டக்குன்னு எழுந்தா, நடந்தா, அங்கே எங்கேயும் நடக்க ஆரம்பிச்சிட்டா. உடனே அதை பார்த்த மக்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க, பிரமித்தார்கள். எப்படிடா செத்து போன பிள்ளை என்ன செய்துப்போம் எழும்பி நடக்குது. உடனே ஆண்டவர் சில பிள்ளைக்கு 2 நாளாக சாப்பாடு கொடுக்காம வச்சுருப்பாங்க, அதனால் அதுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்கிறார். ஆகாரம் கொடுக்கும்படி கர்த்தருக்கு இயேசுவானவர் கட்டளையிட்டார். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டது. அவள் சாதாரணமாக ஆயிட்டான்.
அப்போ இறந்து போன இடத்தில், அந்த மரண ஓலம் நடந்த இடத்துல ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் உண்டாக்குகிறார். அவர்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே என்று சொன்னபோது அவன் அதை விசுவாசித்தான். விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை பின்தொடர்ந்து போவோம், ஆனால் அவன் நிச்சயமாய் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து நமக்கு அற்புத கிரியைகளை செய்வார். இறந்த பிள்ளையை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அதை தான் அவங்க பார்த்து பிரமித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. 42வது வசனத்தில் பின்பகுதியில் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆண்டவர் அதை ஒருத்தருக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அவளுக்கு, அந்த பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த மக்களுக்கு தேவையானதை கொடுத்து அவர்கள் கர்த்தரை நம்புவதில் என்ன செய்யணும், அவருடைய அற்புதத்தை அவர்கள் காண வேண்டும். நம்முடைய விசுவாசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக என்ன செய்வோம், அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த போகிற வழியிலே அவள் என்ன செஞ்சிட்டா, சோகமாயிட்டாள். அவள் விசுவாசத்தோடு ஓடி போய் தொட்டாள். அவளுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து அவளை பார்த்து என்ன சொல்கிறார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோടെ போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அதனால அவள் நல்லா, அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன வரலை, அந்த பெரும்பாடுனால அவள் கஷ்டப்படாமல் சந்தோஷமாக இருந்தார். இவ்வாறு கர்த்தர் தம்முடைய அற்புதங்களை நம்முடைய மத்தியிலும் இன்றைக்கும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்தது 4வது, கர்த்தரின் கிரியை எப்படி இருக்குன்னா, நம்மகிட்ட இருக்கிற பொருள் கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் அதை ஆச்சரியப்படும்படியாக மிகுதியான அளவுக்கு அதை என்ன செய்கிறார், பெருக பண்ணுங்க. கர்த்தரின் கிரியையின் மூலமாக எல்லாருக்கும் அது கொடுக்கப்படும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குகிறார். இது எங்கே இருக்குன்னா, 4 சுவிசேஷங்களிலும் இந்த அற்புதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சாப்பிட்ட புருஷர் மாத்திரம் 5000 பேர். கிடைத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும். இதுதான் அந்த சிறு பையன் தன் பையில் வச்சு கொண்டு வந்திருக்கான். அதை அந்திரேயா வாங்குகிறான். வாங்கி என்ன செய்கிறான், இயேசுவின் கரத்தில் கொடுக்குறான். இயேசு அதை வாங்கி அதை என்ன செய்கிறார், யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் கொடுக்கும். எல்லா சுவிசேஷத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். இங்கே வந்திருக்க ஆண்கள் மட்டுமே 5000னா பெண்கள் கண்டிப்பாக கூட தான் இருப்பாங்க, சிறு பிள்ளைகள் இருக்காங்க. எல்லாரையும் பார்த்தா கிட்டத்தட்ட 15000 மக்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் இருந்தது எவ்வளவு, 5 வார்கோதுமை அப்பம், 2 மீன் தான். கொஞ்சம் இதையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்ன செய்தாராம், அந்த அப்பங்களை எடுத்து 11வது வசனம், சோஸ்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் மக்களை என்ன செய்திருந்தார்கள், பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் என்ன செய்தார்கள், நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு, தின்னு முடிச்ச பிறகு மிச்சத்தை என்ன செஞ்சிடாதீங்க, கொட்டிடாதீங்க, அதை என்ன செய்யுங்க, சேர்த்து வைங்கள் என்று சொல்லி அந்த இது மீதி எல்லாத்தையும் சேர்த்தா 12 கூடை நிறையா கிடச்சிச்சான். 5 அப்பமும் 2 மீனும் எந்த அளவுக்கு பெருகி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ பேருக்கும் கொடுத்து அவங்க எல்லாம் திருப்தியாக சாப்பிட்ட பிறகு மீதி இருக்கிறது 12 கூடை நிறைய எடுத்தார்களாம். 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு என்ன சொல்கிறாங்க, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி, இவர் தான் மெய்யான தீர்க்கதரிசி, அதாவது மேசியா என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். இந்த அற்புதத்தின் மூலமாக இயேசுவை உண்மையான தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்போது தேவனுடைய கிரியை நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும், அவருடைய கரத்தில் நம்மிடத்தில் இருக்கிறதை கொடுக்க வேண்டும். என்கிட்ட இவ்வளோதான் இருக்க ஆண்டவரே, இதை நீர் பெருக பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கும்படி செய்யும்ப்பா
அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அந்த 5 அப்பங்களையும் 2 மீனையும் அவருடைய கரத்தில் கொடுக்குறாங்க. அவர் அதை வாங்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து சோஸ்திரம் பண்ணி சீஷர்கள் கையில் கொடுத்து நீங்கள் பரிமாறுங்கன்னு சொல்கிறார். அதே மாதிரி மீன்களையும் அவருடைய கரத்தில் கொடுக்கும்போது அதையும் அவர் அதே மாதிரி ஆசீர்வதித்து கொடுக்குறார். அவைகளெல்லாம் அந்த அளவுக்கு பெருகுது. பெருகின பிறகு மீதியை கூடைகளில் எடுக்கும்படி சேமித்து வைக்கவும் வேணும், வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அவருடைய அற்புத கிரியைகளை நாம் இவைகளிலெல்லாம் நாம் காண்கிறவர்களாக இருக்கிறோம். கொஞ்சோண்டு தான் 5 அப்பமும் 2 மீனும் போதாத ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் எப்படி பெருக செய்கிறார்? மீதி எடுக்கும்போது நிரம்ப, அது குறைய கிடையாது, 12 கூட சும்மா அப்படி இப்படி இல்லை, நிரம்பத்தக்கதாக ஆண்டவர் மீதி எடுக்க செய்கிறார். அவர் தமது வல்லமையை இந்த மாதிரி என்ன செய்கிறார்? நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்மை திருப்தியாக்கி தமது தேவ தயவை நாம் திரும்பி பார்த்து கொண்டாடும்படி வைப்பார். அவருடைய தயவு எப்படி கிடைக்குது பாருங்கள். அந்த வனாந்திரத்தில் இந்த மக்களுக்கு எங்கே போய் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, ஒன்றும் செய்ய முடியாது, சீக்கிரமாக அவங்கள அனுப்பிடுவோம். அப்போ அவங்க ஊர்களுக்கு போயிடுவாங்க, அங்கே போய் சாப்பிட்டுக்கிடுவாங்க, அல்லது பக்கத்தில் ஏதாவது கிராமங்களுக்கு போய் சாப்பிட்டுக்கிடுவாங்க. நம்மளால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது என்று தான் அவர்கள் நினைத்தார்கள், அவர் சொன்னார்கள். அதை தான் அப்போ தேவ கிருபை அவர்களை என்ன செய்து அவர்களோடு கூட இருந்து அவர்கள் திருப்தியாக்கி அவர்கள் அந்த நாட்களை கொண்டாடும்படி கர்த்தர் வைக்கிறார். இப்போ குறைவு என்று நினைத்ததை ஆண்டவர் என்னதாக மாற்றுகிறார்? நிறைவாக்குகிறார். ஆண்டவரே இங்கே குறைஞ்சி போச்சுப்பா, திராட்சரசம் குறைஞ்ச போது ஆண்டவர் அதை என்ன செய்தார்? இந்த குறைவை அறிந்து அதை பெருக செய்தார் இல்லையா? நல்ல திராட்சரசமாக மாற்றி பெருக செய்தார். அதே போல தான் இங்கே 5 வார்கோதுமை அப்பங்களை நிறைய பெருக பண்ணார். அதே போல் 2 மீன் தான், அதை நிறைய மீன்களாக பெருக பண்ணார். அப்படியே ஆண்டவர் குறைவை என்ன செய்கிறார்? நிறைவாக்கி மீதம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். இந்த அளவுக்கு கர்த்தருடைய அற்புத கிரியை நம்மில் நிறைவேற வேண்டும். அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் என்ன செய்யணும்? முதல்ல தடையை விளக்கணும்னு சொன்னால் நம்ம கர்த்தருடைய பாதத்தில் போய் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இப்படி ஒரு தடை இருக்குது, இதை நாங்கள் எப்படி கடந்து செல்வோம்? நாம் முறுமுறுக்கக்கூடாது இஸ்ரவேல் ஜனங்களைப் போல. நாம் கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு பார்க்கும்போது அவர் அந்த தடையை அழகாக என்ன செய்வார்? நீக்குவார். அப்புறம் 2வது நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய கிரியை எதில் இருந்துச்சு? 2வது பார்க்குறது கடல் கொந்தளிக்கும். அது அந்த இடத்துலையும் கர்த்தர் அந்த கடல் கொந்தளிப்பு சுற்றி உள்ள சூழ்நிலையை பார்த்து நம்ம பயப்படவே வேண்டாம். கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி அமைத்து நம்மை செவ்வையாய் நம்முடைய பிரயாணங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்வார். அப்புறம் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி கர்த்தரை நம்பி நம்ம முன்னேறி செல்லும் பொழுது அவருடைய கிரியையை நாம் பார்க்கிறவர்களாக இருப்போம். அதான் யவீரு தன்னுடைய மகள் இறந்த போதிலும் கர்த்தரை நம்பினான், விசுவாசித்தான். அதனால் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினார். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே சோமா. அந்த அளவுக்கு நமக்குடைய விசுவாசம், அவரை நம்பி நாம் செல்லும் பொழுது அவர் நிச்சயமாக தம்முடைய அற்புதத்தை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்தாப்புல அவருடைய கிரியையை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் தானே இருக்குது, இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சீஷர்களை போல சொல்லாதபடி அவருடைய கரத்தில் அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணி மீதி எடுக்கவும் கர்த்தர் கிருபை செய்வார். ஆகையால் நாம் கர்த்தரின் கிரியைகளை இன்றைக்கு 4 கிரியைகளை நாம் பார்த்தோம். முதலாவது தடைகளை விளக்கும் கர்த்தரின் கிரியை. 2வது கடலின் கொந்தளிப்பை அமர்த்திய கர்த்தரின் கிரியை. 3வது கர்த்தரை நம்புவதில் கர்த்தருடைய கிரியை நாம் பார்க்கிறோம். 4வது கொஞ்சம் இருந்தாலும் அதை மிகுதியாக பெருக பண்ணி அதை அதிகமாக சேர்ப்பதற்கு நீதியை சேகரிக்கும் பொழுது அதுவும் நிரம்பி இருக்கிற அளவுக்கு கர்த்தர் தம்முடைய அற்புத கிரியையை நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் அவரை விசுவாசிப்போம், அவர் மீது நம்பிக்கை வைப்போம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் காணத்தக்கதாக எந்த சூழ்நிலையையும் கர்த்தர் மாற்றி அமைக்க அவரால் முடியும். தடைகளையெல்லாம் விலக்க அவரால் முடியும்.
அவரை மாத்திரம் சார்ந்து கொள்வோம். அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான கிரியைகளை செய்ய அவர் காத்திருக்கிறார். இந்த மாதத்திலே அவர் இந்த அற்புதத்தை செய்வார் என்று நாம் விசுவாசிப்போம். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்திருக்கிறோம். உம்முடைய அற்புத கிரியை நாங்கள் பார்த்து கர்த்தாவே இன்றைக்கு உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு கிருபை தந்தீரப்பா. தடைகளை விலக்குகிறவர், எங்களுக்கு முன் சென்று எல்லா தடைகளையும் விலக்க நீர் வல்லவர் என்று உண்மை உறுதியாய் பற்றி கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. அன்பின் தகப்பனே, அதுபோல கர்த்தாவே வீரு எப்படி உண்மை விசுவாசித்தானோ உயிர் இழந்த பிள்ளையையும் நீ உயிரோடு எழுப்பி கொடுத்தீரப்பா. அதுபோல் கடல் கொந்தளித்து அலைகள் மோதி அடித்து அந்த மாதிரி சூழ்நிலைகள் பயங்கரமாக இருந்தாலும் உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் தளர்ந்து போகக்கூடிய நிலையில் சூழ்நிலைகள் இருந்தாலும் நீர் எங்களுக்காக நீர் கிரியை செய்கிற தேவனப்பா. அந்த காற்றை அதட்டி நீர் கடலை அமைதிப்படுத்தினீரப்பா. சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க உம்மால் முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. உம்மிடத்தில் எங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை உம்மிடத்தில் கொடுக்கும் பொழுது நீர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணி எல்லாரும் திருப்தியாய் போஜனம் கொடுக்கவும் ஆண்டவரே மீதி எடுக்கவும் தேவரீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய அற்புத கிரியை நாங்கள் வேதத்தின் அடிப்படையில் தியானித்தோம். இது எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மால் கூடும் என்பதை நாங்கள் விசுவாசித்து உம்மை பற்றி கொள்ள நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கெஞ்செனுக்கிறோம். கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறேன். அதில் நடக்கிற எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் கர்த்தரின் அற்புத கிரியைகள் என்ற தலைப்பில் தியானித்தோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.